ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. கண்ணா லட்டு தின்ன ஆசையா, 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனலில் இன்னைக்கு 2 லட்டு, பூந்தி லட்டு, மோட்டிச்சூர் லட்டு ஒரே டைமில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லட்டு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கடலை மாவு 1/4 கிலோ, ஜீனி 400, முந்திரி பருப்பு, திராட்சை, கற்கண்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நெய் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், சோடா உப்பு 1 பிஞ்ச். நாம் எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவு கூட 1 பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு, சோடா உப்பு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. முதலையே தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம், தேவைப்பட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க. 1/4 கிலோ கடலை மாவை தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதிலிருந்து ஒரு 5 கரண்டி மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இன்னொரு லட்டு செய்கிறதுக்கு ஒரு பேனில் பூந்தி போட்டு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பூந்தி கரண்டி இருந்தால் அதில் ஒவ்வொரு கரண்டி மாவு விட்டு பூந்தி பொரிச்சுக்கோங்க. பூந்தி கரண்டியை லைட்டாக தட்டுனா போதும், அழகாக ரவுண்டான பூந்தி நமக்கு கிடைக்கும். ஒன்ஸ் பூந்தி கரண்டி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவுத்தி தான் போடணும். பூந்தி எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பூந்தி நல்லா வெந்ததும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட பூந்தி கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி சாத கரண்டி எல்லார்ட்டையும் கண்டிப்பாக இருக்கும். இதை யூஸ் பண்ணியும் நம்ம பூந்தி பண்ணிக்கலாம். 2 லட்டுக்கான பூந்தியுமே ரெடி. ஃபஸ்ட்டு நம்ம பூந்தி லட்டு, அதாவது எல்லோ லட்டு பண்ண போகிறோம். அதுக்கான ஜீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 200 ஜீனி எடுத்துக்கோங்க. 200 ஜீனிக்கு 150 தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. இதோட 1 பிஞ்ச் எல்லோ கலர், 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஜீனி பாகு கம்பிப்பதம் கிடைக்கணும். கம்பிப்பதம் வந்ததும் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பூந்தியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பூந்தி ஜீனி பாகை நல்லா அப்சர்வ் பண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பூந்தியை 1-2 சப்பாத்தி கட்டையால் அடிச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரி ஆட் பண்ணி பொரிச்சுக்கோங்க. முந்திரி கலர் சேஞ்ச் ஆனதும் திராட்சை ஆட் பண்ணி பொரிச்சுக்கோங்க. பாதி முந்திரி பாதி திராட்சையை நம்ம அடித்து வச்சிருக்கிற பூந்தியோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வேணும்னா 1 ஸ்பூன் கற்கண்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சை எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இதிலிருந்து கொஞ்சம் சூடோட ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சா பூந்தி லட்டு ரெடி. இதே போல் எல்லா பூந்தி லட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் உள்ள பூந்தியை யூஸ் பண்ணி பூந்தி லட்டு, எல்லோ லட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போது 2வது பவுலில் உள்ள பூந்தியை மிக்சியில் போட்டு 1-2 கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மோத்தி லட்டு செய்கிறதுக்கு ஒரு பேனில் 200 ஜீனி, 150 தண்ணி சேர்த்து இதோட ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க.
ஒரு கம்பி பதம் வந்ததும் மிக்சியில் 1-2 அடித்து வச்சுருக்கிற பூந்தியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூந்தி ஜீனிப்பாக நல்லா அப்சர்வ் பண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடோட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சா மோதி லட்டு ரெடி. இதே போல் எல்லா மோதி லட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரே டைமில் பூந்தி லட்டு மோதி லட்டு ரெண்டுமே வீட்டிலையே ரெடி. 1/4 கிலோ மாவுக்கு மொத்தம் 28 லட்டு கிடச்சது. 14 பூந்தி லட்டு, 14 மோத்தி லட்டு. எல்லா லட்டும் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் காய போட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக 2 லட்டு பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.